பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்துல கூட உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருஷமெல்லாம் தன்னுடைய செட்டைகளால் நம்மளை மூடி பாதுகாத்து நடத்தி வந்தவர் இந்த 2024 வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி தருவார். கடந்த வருஷமெல்லாம் நல்லவராய் இருந்த தேவன் இந்த வருஷமும் நன்மை மாறாதவராய் உங்கள் எல்லைகளில் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் வாழ்த்துகிறேன். விசேஷமா இன்னைக்கு இந்த நாள்ல இந்த வீடியோ மூலமா இந்த வருஷத்தை குறித்து இந்த வருஷம் ஆண்டவர் என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நமது ஊழியத்துல என் வாழ்க்கையில என்னிடம் கத்த தனிப்பட்ட விதத்துல என்ன பேசினார் என்பதை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கட்டாயம் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நபர் மேக்ஸ்ல ஃபெயில்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் எடுக்க முடியுமா? அல்லது ஒரு நபர் மேக்ஸ்ல அரியர் வச்சிருக்காரு, அவர் மேக்ஸ் டியூஷன் சென்டர் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. டீச்சர்ஸ் தினகரன் அங்கிள் ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி ஒரு பென்சிலை உன்னால வாங்க முடியலைன்னா கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எப்படி நீ பிரசங்கம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்களை பார்த்து மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். நான் அந்த காரியத்தை பலமுறை யோசிச்சு பார்ப்பேன். என்ன யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, 2023 வருஷத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, அது நிறைவேறுச்சா, என் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தாரா நான் யோசிச்சு பார்த்தேன். 2023 வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 23 எழுதப்பட்டிருக்கு, உன் பாத்திரம் நிரம்பி வடியும்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வசனத்தை நான் பிடித்து கொண்டேன். முதல் 4 மாசம் ஆசீர்வாதமா சந்தோஷமா தான் போச்சு. 2023 ஜூன்ல இருந்து கர்த்தர் என் ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்கினார். ஊழியத்தின் எல்லைகள்ல வாசலை திறந்தார். குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா, கடந்த வருஷம் முழுவதும் ஊழியங்களால் நிரப்பினார். தேசத்தின் கதவுகளை திறந்தார். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கொண்டு போனார். விசேஷமா ஒரு சாட்சியா சொல்றேன், ஒரு பாத்திரம் நிரம்பி வடியுங்கிற வாக்கு தத்தத்தின் படியே 160 நபர்களை, வாலிபர்களை, ஆண்களை, பெண்களை, சிறியவர்களை, முதியவர்களை, ஊழியர்களை கர்த்தர் என் கை மூலமாய் பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களுக்கு அபிஷேகத்தை கட்டவிழ்த்தார், ஆசீர்வதித்தார். அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், 2023 வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அந்த தேவன் இந்த வருஷம் 2024 ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன சொன்னாரு தெரியுமா? நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த வசனத்தை நான் டிசம்பர் 30, 31 தேதியில உட்கார்ந்து நான் பெற்றுக்கொள்ளல. 2023 நவம்பர்ல இருந்தே நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே 24 நீ என்னோட பேச போகிறீர், எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு நான் புது வருஷத்துக்குள்ள போக விரும்புறேன்னு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு அது ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். முதலாவது நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தா. இந்த வீடியோல பாக்குற உங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன், இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் மூலமாய் கர்த்தர் பிறரை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வீடியோ நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் இது உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கட்டும், இது ஒரு தீர்க்க தரிசன வசனமா இருக்கட்டும், இந்த வசனம் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிக்கும். இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த வீடியோ முன்னாடி போய் நிற்கும் போது, கேமரா அப்படி நிற்கும் போது நீங்க தீர்க்க தரிசனமா பேசணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வருவது உண்டு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, அன்பு வாலிப தம்பி, இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா டிகிரி பண்ணியிருக்கேன், ஒரு வேலைக்காக 2022, 23 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை கூட கிடைக்காம ஒரு கம்பெனில நான் வேலைக்கு செஞ்சேன்னா 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் நான் வேலை பார்க்கிறேன், வெளியில வந்துடுறேன்னு சொல்லி புலம்பி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்க போகுது. இன்னொரு காரியத்தை சொல்ல போறேன். இந்த வீடியோ முடியும் போது, இந்த செய்தியை முடிக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட பெண்ணை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். ரொம்ப என்னை தாக்குன ஒரு காரியம். ஆண்டவர் நினைச்சா யாரை ஆசீர்வதிப்பார், யாரையும் மேன்மைப்படுத்துவார், யாரையும் பெருக பண்ணுவார், குப்பையில் இருக்கிறவன் ஆண்டவர் உயரத்தில் அமர பண்ணுவார், சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவார் என்பதற்கு அந்த சாட்சி ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். 3 விதமான ஆசீர்வாதத்தை நான் பேச போறேன். நான் பேசும்போது கீழே வசனம் வரும், எடுத்து வாசிங்க. முதலாவது ஆசீர்வாதம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் சாப்டர் 2 verse 12. அங்க எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. முதலாவது ஆசீர்வாதம் என்ன?
நீ நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவ. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்துல பல வகைகள் இருக்கு. ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம். அதுல இந்த வசனத்தின்படி நிறைவான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில் அவர் கட்டளையிட போகிறார். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நிறைவான ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 66:12. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர்னு எழுதப்பட்டிருக்கும். இந்த வருஷம் செழிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். மகிமையான ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். உங்க எல்லைகள்ல செழிப்பு வந்து இறங்க போகிறது. உங்க வாழ்க்கையில வனாந்தரம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில துக்கம் மாறப்போகிறது. இந்த வார்த்தையின்படியே, தீர்க்கதரிசியாக என் வாயிலிருந்து புறப்படுற வசனத்தின்படியே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில கடந்த வருஷங்கள் எல்லாம் ஒரு செழிப்பு இல்லாம தொட்டுக்கோ தொடச்சுக்கோ உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். நீங்க வாங்குற வருமானம் ஒரு பொத்தலான பையில போடப்படுறது போல இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய தாசனாய் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு செழிப்பின் ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிட போகிறேன். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில செழிப்பு, உங்க குடும்பத்துல செழிப்பு, உங்க ஊழியத்துல செழிப்பு, ஒரு ப்ராஸ்பரிட்டி அனாயிட்டிங் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்கள் எல்லைகளில் இறங்கி வருவதா. ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அந்த செழிப்பின் அபிஷேகம் இறங்கும் போது, அந்த செழிப்பின் வல்லமை இறங்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கடன்களும், பஞ்சங்களும், தரித்திரத்தையும் தேவன் மாத்துகிறார். அந்த செழிப்பின் ஆசீர்வாதம், அந்த செழிப்பின் அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சத்தை நிர்மூலமாக ஆக்குகிறது, நிர்மூலப்படுத்துகிறது. கர்த்தர் செழிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 3வது ஆசீர்வாதம் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். 3வது ஆசீர்வாதம் என்ன? பயங்கரமான ஆசீர்வாதம். பயங்கரமான ஆசீர்வாதம்னா என்ன? நிறைவான ஆசீர்வாதம், செழிப்பான ஆசீர்வாதம், பயங்கரமான ஆசீர்வாதம். பயங்கரமான ஆசீர்வாதம்னா என்ன? நீங்க சாதாரணமான நபரா இருப்பீங்க. இந்த பயங்கரமான ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க எல்லை, உங்க வாழ்க்கை தரம், உங்க லைஃப் ஸ்டைலை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். என்ன பைக்ல போய்கிட்டு இருந்தான், என்ன கார் வாங்கிட்டான், இவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே கிடையாது, தரித்திரியமே அப்படின்னு சொன்னவர்கள் கூட சொல்லுவார்கள், இந்த ஆசீர்வாதம் பயங்கரமான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனா உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார், பயங்கரமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், 3 வாலிப பிள்ளைகள். கணவன் கிடையாது. அவங்க வீடுகளில் போய் வீட்டு வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க ஒரு CSI சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு அம்மா. அந்த 3 பிள்ளைகளுக்கு 3 உண்டியல் வைத்திருந்தார்கள், திருமணம் செய்து வைப்பதற்காக. கிடைக்கிற காசுல அந்த உண்டியலை சேர்த்து வைப்பாங்க. அந்த CSI சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்ல ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. நம்ம வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஊழியத்துக்கு நம்ம காணிக்கை அனுப்ப போகிறோம், நீங்க விருப்பப்பட்டவங்க கொடுங்கன்னு சொல்லும் போது இந்த அம்மா அந்த மகளுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வைத்திருந்த அந்த உண்டியல் பணத்தை உடைத்து அந்த ஆயர் கையில கொடுத்தாங்க, போதகர் கையில கொடுத்தாங்க. அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நீ கஷ்டப்படுற, நான் அவன்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இல்ல, நான் கர்த்தருக்கு கொடுப்பேன், நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிறேன் ஐயான்னு சொல்லி அந்த ஏழை தாய் சொன்னாங்க. அதை வாங்கி கொண்டு அந்த ஸ்தாபன தலைவருக்கு வெளிநாட்டுக்கு அந்த ஊழியக்காரர் அனுப்பி வைத்தார். அப்போ அனுப்பிட்டு சொன்னார் அந்த ஊழியக்காரர், இந்த காணிக்கை ரொம்ப ஸ்பெஷல், வீட்டு வேலை பார்க்குற அந்த அம்மா இந்த காணிக்கை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லும்போது ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஸ்தாபன தலைவர் வெளிநாட்டில் இருக்கிறாரே அந்த ஊழியர், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அந்த CSI சர்ச்சுக்கு வந்தார். அந்த ஆயரை பார்த்தார். எனக்கு ஒரு அம்மா காணிக்கை கொடுத்தாலே, ஒரு வீட்டு வேலை செய்கிற தாய், அவளுடைய வீட்டை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார். இந்த ஆயர் அந்த ஊழியரை வீட்டுக்கு கார்ல கூட்டிட்டு போனாங்க. அந்த வீடு எப்படி இருக்கும்னா ஒரு கூரை வீடு. வீட்டுக்குள்ள போனா குனிஞ்சுதான் உள்ள போகணும். அந்த வீட்டுக்குள்ள போய் நடந்ததை சொல்லுகிறேன், நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆசீர்வதிக்கிற தேவன், அவரால் எல்லாம் கூடும். வசனம் சொல்லுது, அவர் மேலே வானத்தில் உள்ள ஆசீர்வாதத்தினாலும் பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஸ்தாபன தலைவர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, உங்க 3 பெண் பிள்ளையுடைய கல்யாணத்தை நான் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி 3 பெண் பிள்ளையுடைய திருமண காரியத்தின் மொத்த செலவை பொறுப்பெடுத்துக் கொண்டு திருமணத்தை நடத்தி கொடுத்தது மட்டும் அல்லாமல் அந்த 3 வாலிப பிள்ளைகளுக்கு சொந்தமாய் வீடை கட்டி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்க எதிர்பாராத திசையிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். நீங்க எதிர்பாராத எல்லையிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். தோல்வியில் துவண்ட பேதுரு வலையை அலசி கொண்டிருக்கும் போது அந்த வலை இந்த பக்கம் போடுன்னு சொல்லி அவனுடைய படகும் வலையும் நிரம்பத்தக்கதாக ஆசீர்வதித்தார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் காடை கொடுக்கும்போது அடிக்காற்றை அனுப்பி பாளையம் எங்கும் காடையால் நிரப்பி அது இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். ஏதோ கஷ்டத்துல பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்க பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? வேலை கிடைக்கலன்னு பார்த்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நான் தீர்க்கமாய் பேசுகிறேன். இந்த தீர்க்க தரிசன அபிஷேக வார்த்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். God bless you. Have a blessed year. இந்த 12 மாதமும் 53 வாரமும் 365 நாளும் தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் உங்கள் எல்லைகள்ல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க படிக்கிற பிள்ளைகள் மேல, உங்க வாலிப பிள்ளைகள் மேல, உங்க சபைகள் மேல இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessing year. 2024ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வார்த்தையை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். God bless you. God bless you. Amen.